Hello everyone. May 21, 2026 அன்னைக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. நாங்க ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ணப்பட்டது. ஆமா, ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் கொஸ்டின்ஸ்ல அரௌண்ட் 80% கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்கு. மற்ற டாப் சோர்சஸை விட நம்ம பிடிஎஃப் ரொம்ப கம்மி பேஜஸ்ல இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல மாஸ் காட்டுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரீசெண்டாக நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல அஃபேர்ஸ்களோட விட 4 கொஸ்டின்ஸ் அதிகமாகவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கரெக்ட். நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான கண்டென்ட்ல இந்த மெட்டீரியலை ரெடி பண்றாங்க. இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணுங்க. சரி, இன்னைக்கான நியூஸ்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி குஜராத் போயிருக்காரு. அங்க சோம்நாத் டெம்பிள்ல நடந்த சோம்நாத் அம்ரித் மஹோத்சவால பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஆமா, சோம்நாத் டெம்பிள் மேல மக்கள் வச்சிருக்க 1000 வருட நம்பிக்கை, அப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு அந்த டெம்பிளை திரும்ப கட்டி 75 வருஷம் ஆனதை குறிக்கிற விதமா ஒரு கமமரேட்டிவ் ஸ்டாம்ப் அப்புறம் 75 ரூபாய் காயினை PM மோடி ரிலீஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம குஜராத்ல இருக்கிற வடோதரால 150 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட சர்தார் தாம் ஹாஸ்டலையும் இனாகிரேட் பண்ணிருக்காரு. கூடவே சர்தார் தாம் எஜுகேஷன் சப்போர்ட் யோஜனா அப்படிங்கிற ஒரு புது ஸ்கீமை 500 கோடி ரூபாய் அவுட்லேல லான்ச் பண்ணிருக்காரு. சூப்பர். இந்த ஸ்கீம் மூலமா ஃபினான்ஷியலி வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், மென்டர்ஷிப் அப்புறம் அகாடமிக் கைடன்ஸ் எல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான மிஷன் லான்ச் ஆகியிருக்கு. அதுதான் செஹாத் மிஷன். யூனியன் மினிஸ்டர்ஸ் JP நட்டா அப்புறம் சிவராஜ் சிங் சௌஹான் 2 பேரும் சேர்ந்து நியூ டெல்லியில இதை லான்ச் பண்ணிருக்காங்க. சேஹத் அப்படின்னா சயின்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹெல்த் த்ரூ அக்ரிகல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மிஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே இருக்கிற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ரெண்டும் சேர்ந்து ஜாயிண்ட்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷனோட மெயின் எய்ம் என்னன்னா, அக்ரிகல்ச்சர், நியூட்ரிஷன் அப்புறம் பப்ளிக் ஹெல்த் இது மூணையுமே சயின்டிஃபிக் கொலாபரேஷன் மூலமா கனெக்ட் பண்ணி ஹெல்தி ஃபுட், ஹெல்தி ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெல்தி இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குறது தான். ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். இந்த இடத்துல இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் பத்தி சில ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். இதோட டைரக்டர் டாக்டர் மங்கி லால் ஜாட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. அப்புறம் இது 1929ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. கிளியரா சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் நியூஸ். லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா 2026-27 செஷனுக்கான கமிட்டி ஆன் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமனை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு. இது April 21, 2026ல இருந்து எஃபெக்டுக்கு வரும். இதோட சேர்பர்சனாக டாக்டர் தகுபதி புரந்தரேஸ்வரி அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. இந்த கமிட்டியில மொத்தம் 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதுல 20 பேரை லோக்சபா ஸ்பீக்கர் நாமினேட் பண்ணுவாரு. மீதி 10 பேரை ராஜ்யசபா சேர்மன் நாமினேட் பண்ணுவாரு. இந்த கமிட்டியோட டென்யூர் 1 வருஷத்தை தாண்டாத. அப்புறம் வருஷா வருஷம் இதை திரும்ப கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டெக் அண்ட் EV ரிலேட்டட் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் HD குமாரசுவாமி பெங்களூர்ல நடந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் எனேபிளிங் நேஷன் வைட் EV சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈவெண்ட்ல யூனிஃபைட் பாரத் இ-சார்ஜ் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணிருக்காரு. இதை ஷார்ட்டாக UBCE அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நேஷனல் யூனிஃபைட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பிளாட்ஃபார்ம். இத நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட டெக்னிக்கல் சப்போர்ட்டோட பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் டெவலப் பண்றாங்க. இது கூடவே கர்நாடகால 123.62 கோடி ரூபாய் செலவுல 1243 EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கும் அப்ரூவல் கொடுத்திருக்காரு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கேபினெட் அப்ரூவல் நியூஸ். யூனியன் கேபினெட் ஒரு புது ஸ்கீமை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதோட பேரு ஸ்கீம் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் சர்ஃபேஸ் கோல் ஆர் லிக்னைட் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கான டோட்டல் அவுட்லே 37,500 கோடி ரூபாய். கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு ஈஸியா சொல்றேன் கேளுங்க. நிலக்கரிய நேரடியா எரிக்காம அதை ஒரு கேஸா மாத்தி கிளீன் எனர்ஜிக்கு யூஸ் பண்ற ப்ராசஸ் தான் இது. இதனால லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், யூரியா அப்புறம் மெத்தனால் இதெல்லாம் நாம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றது குறையும். இந்த ஸ்கீம் 2021ல லான்ச் ஆன நேஷனல் கோல் கேசிஃபிகேஷன் மிஷனோட ஸ்ட்ரக்சர்ல வருது. இதுல பிளான்ட் அண்ட் மிஷனரி காஸ்ட்ல 20% வரைக்கும் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. இந்த காசை ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன்ஸை பொறுத்து 4 ஈக்வல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கொடுப்பாங்க.
இதுல இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்கு. நான் ரெகுலேட்டட் செக்டார் லிங்கேஜ் ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க் கீழ ப்ரொடக்ஷன் ஆஃப் சின் கேஸ் லீடிங் டு கோல் கேசிஃபிகேஷன் சப்செக்டாருக்கு கோல் லிங்கேஜ் டென்யூரை மேக்ஸிமம் 30 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்க்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கு அதிகபட்சமா 5000 கோடி ரூபாயும், சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் அப்புறம் யூரியா தவிர்த்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு 9000 கோடி ரூபாயும், ஒரு சிங்கிள் என்டிட்டி குரூப்புக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் சேர்த்து அதிகபட்சமா 12000 கோடி ரூபாயும் லிமிட் பண்ணிருக்காங்க. ஓகே, பேங்கிங் அப்புறம் மத்த நியூஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் ஜிகே படிக்கிறது பல பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். படிச்சது மறந்து போகுதேன்னு கவலைப்படுறீங்களா? அதுக்கு தான் ஸ்கோர் கிளிவர் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு கண்டென்ட்டை படிச்சீங்கன்னா அதை எப்ப மறப்பீங்கன்னு ஏஐ பிரெடிக்ட் பண்ணி கரெக்டான டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். ஆமா, இதனால நீங்க படிச்சதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி உட்காந்து மேனுவலாக ரிவைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. கண்டிப்பா பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இதை கிரியேட் பண்ண நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ உங்களோட லைக், குறைஞ்சது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றது அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர். சரி, இப்போ பேங்கிங் நியூஸ் பாப்போம். பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கீழ ஒரு புது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேரு ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஸ்கீம்ஸ். டீகம்யூலேஷன் ஃபேஸ்ல, அதாவது நாம ரிட்டையர் ஆகி பணத்தை திரும்ப எடுக்கிற அந்த ஃபேஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபிளெக்சிபிளாக பீரியாடிக் பே அவுட்ஸ் கிடைக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. கரண்ட் ரூல்ஸ் படி என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரிட்டையர் ஆகும்போது 60% கார்பஸை டாக்ஸ் ஃப்ரீயா வித்ட்ரா பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 40% கண்டிப்பா ஆன்யுவிட்டி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணணும். ஆன்யுவிட்டினா நமக்கு மாசம் பென்ஷன் மாதிரி வரதுக்காக இன்வெஸ்ட் பண்றது. இதுல இன்னொரு பெரிய அப்டேட் என்னன்னா, என்பிஎஸ் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை 75 வயசுல இருந்து 85 வயசு வரைக்கும் பிஎஃப்ஆர்டிஏ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது கவர்மெண்ட் அப்புறம் நான் கவர்மெண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேருக்கும் பொருந்தும். நெக்ஸ்ட் நியூஸ் ஐசிஐசிஐ பேங்க் பத்தி. விசா கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் USD டினாமினேட்டட் டெபிட் கார்டை நான் ரெசிடென்ட் இந்தியன் கஸ்டமர்ஸ்க்காக ஐசிஐசிஐ பேங்க் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கார்டு குஜராத் காந்திநகர்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டியில அமைஞ்சிருக்க இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் பேங்கிங் யூனிட் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கார்டை விசா நெட்வொர்க்கோட ஹையஸ்ட் டியரான விசா இன்ஃபைனைட் பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஆசம். அடுத்து அக்ரிமெண்ட்ஸ் நியூஸ். இந்தியன் ஆர்மி அப்புறம் இந்தியன் நேவி ரெண்டும் நியூ டெல்லியில ஒரு மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆன் அஃபிலியேஷன் சைன் பண்ணிருக்காங்க. ஆர்ம்டு ஃபோர்சஸ்க்கு இடையில இன்டர் சர்வீஸ் கோஆபரேஷன், ஆபரேஷனல் கொஹேஷன் அப்புறம் ஜாயிண்ட்னஸை ஸ்ட்ரென்தன் பண்றது தான் இதோட மெயின் எய்ம். ஸ்ட்ரக்சர்டு ப்ரொஃபஷனல் எக்ஸ்சேஞ்சஸ், ஜாயிண்ட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் 2 சர்வீசஸ்க்கும் நடுவுல இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ். ரஷ்யா அவங்களோட RS-28 சர்மாட் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல நார்தர்ன் ரஷ்யால இருக்கிற பிளெசிட்ஸ் காஸ்மோட்ரோம்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் ஃபயர் பண்ணிருக்காங்க. ICBMனா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இந்த சர்மாட்டை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் மிசைல் சிஸ்டம்னு சொல்லியிருக்காரு. நேட்டோ இத சேட்டன் 2 அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த புது ஏவுகணை ஏற்கனவே இருக்கிற 40 சோவியட் பில்ட் R-36M வொயவோடா மிசைல்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகுது. அடுத்து ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். இதோட பேரு பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மீஸ் ஃபார் growth அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த இந்தியன் ஓஷன் ரீஜியன் 2026. இத ஷார்ட்டாக பிரகதின்னு சொல்றாங்க. இதோட இனாகுரல் எடிஷன் மேகலாயால இருக்கிற உம்ராய் மிலிட்டரி ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த மல்டிலேட்டரல் மிலிட்டரி எக்ஸசைஸ்ல இந்தியா கூட சேர்ந்து மொத்தம் 12 ஃப்ரெண்ட்லி ஃபாரின் நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க 3 குரூப்ஸாக பிரிக்கலாம். நம்ம அண்டை நாடுகள்ல இருந்து பூட்டான், மியான்மார், நேபாள் அப்புறம் ஸ்ரீலங்கா வராங்க. ஆசியன் நாடுகள்ல இருந்து காம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, பிலிப்பைன்ஸ் அப்புறம் வியட்நாம் வராங்க. இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல இருந்து மால்தீவ்ஸ் அப்புறம் சீஷெல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ அவார்ட் செக்ஷன் போலாம். இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2026 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தைவானீஸ் ஆத்தர் யாங் ஷுவாங்ஸி எழுதின தைவான் டிராவலாக் அப்படிங்கிற புக் இந்த அவார்டை வின் பண்ணியிருக்கு. இந்த புக்கை லின் கிங் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இந்த பிரஸ்டீஜியஸ் அவார்டை வின் பண்ற முதல் மேண்டரின் சைனீஸ் புக் இதுதான்.
இந்த பிரைஸோட கேஷ் ரிவார்ட் 50,000 பவுண்ட்ஸ். இத ஆத்தருக்கும் டிரான்ஸ்லேட்டருக்கும் சரிபாதியா பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த புக்கோட ஸ்டோரி என்னன்னா, அயோயாமா சிசுகோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் நாவலிஸ்ட பத்தினது. அவங்க கவர்மெண்ட் ஸ்பான்சர் டூர்ல அஃபீஷியல் டியூட்டி பார்க்கறத விட்டுட்டு அந்த ஐலண்டோட கலினரி எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது சாப்பாடு சம்பந்தமான விஷயங்களை தேடி போறது தான் கதை. ஷார்ட் லிஸ்டான மத்த புக்ஸையும் சட்டுன்னு பாத்துடலாம். ஷிடா பாசியார் எழுதின த நைட்ஸ் ஆர் குவயட் இன் டெஹரான், ரெனே கரபாஷ் எழுதின ஷீ ஹூ ரிமைண்ட்ஸ், டேனியல் கெல்மேன் எழுதின த டைரக்டர், ஆனா போலா மாயா எழுதின ஆன் எர்த் ஆஸ் இட் இஸ் பினீத், அப்புறம் மரி என்டி யாயே எழுதின த விச். ஓகே, அடுத்து ஒரு கேவல்ரி ஹானர். பிப்பா படத்துல கேப்டன் பல்ராம் மெஹ்தாவோட கேரக்டர்ல நடிச்சதுக்காக ஆக்டர் இஷான் கட்டேருக்கு இந்தியன் ஆர்மர்ட் கோர்ஸோட 45th கேவல்ரி ரெஜிமெண்ட்ல ஆனரரி மெம்பர்ஷிப் கொடுத்திருக்காங்க. அந்த ரெஜிமெண்டோட ஈத்தோஸ் அப்புறம் லெகசிக்கு அவர் காட்டின மரியாதைக்காக இந்த ஹானர் கொடுக்கப்பட்டிருக்கு. பிப்பா படத்தை ராஜா கிருஷ்ண மெனன் டைரக்ட் பண்ணாரு. அப்புறம் RSVP மூவிஸ் அண்ட் ராய் கபூர் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படம் பல்ராம் சிங் மெஹ்தா எழுதின த பர்னிங் சாஃபீஸ் அப்படிங்கிற புக்கை பேஸ் பண்ணி எடுத்தது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் குஜராத் காந்தி நகர்ல இருக்கிற மகாத்மா காந்தி கன்வென்ஷன் அண்ட் எக்ஸிபிஷன் சென்டர்ல நடந்துச்சு. இத இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இது மென்ஸ் டோர்னமெண்டோட 54th எடிஷன், அப்புறம் விமென்ஸ் டோர்னமெண்டோட 35th எடிஷன். இந்த சாம்பியன்ஷிப்ல சைனா மொத்தம் 41 மெடல்ஸ் வின் பண்ணி மெடல் டாலில டாப்ல இருக்காங்க. அதுல 21 கோல்டு மெடல்ஸ் அடங்கும். நார்த் கொரியா 30 மெடல்ஸ் கூட செகண்ட் பிளேஸ்லயும், சைனீஸ் டைப்பே 13 மெடல்ஸ் கூட தேர்ட் பிளேஸ்லயும் இருக்காங்க. நம்ம இந்தியா மொத்தம் 10 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சில்வர் அப்புறம் 9 பிரான்ஸ் மெடல்ஸ் அடங்கும். கியானேஸ்வரி யாதவ் விமென்ஸ் 53 kg ஸ்நாட்ச் ஈவெண்ட்ல சில்வர் மெடலும் ஓவரால் கேட்டகரியில பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி ஆபிச்சரி நியூஸ். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டோட வெட்டரன் லீடர் சுதாங்ஷு சீல் அவரோட 81 வயசுல இறந்துட்டாரு. அவரு 2001ல இருந்து 2004 வரைக்கும் ஜோராபகான் கான்ஸ்டிடியூவன்சியோட MLA-வா இருந்தாரு. அதுக்கப்புறம் 2004ல திரிணாமுல் காங்கிரஸ் லீடர் சுதீப் பந்தோபாத்யாயை டிஃபீட் பண்ணி கொல்கத்தா நார்த் வெஸ்ட் கான்ஸ்டிடியூவன்சில இருந்து MP-யா எலெக்ட் ஆனாரு. இன்னொரு ஆபிச்சுவரி நியூஸ். மேஜர் ஜெனரல் புவன் சந்திரா கண்டூரி ரிட்டையர்ட் அவரோட 91 வயசுல இறந்துட்டாரு. அவர் ஒரு சீனியர் BJP லீடர், அப்புறம் உத்தராகண்டோட ஃபார்மர் CM. அவர் 1962 இண்டோ சைனா வார், அப்புறம் 1965 அண்ட் 1971 இண்டோ பாக் வார்ஸ்ல சர்வ் பண்ண ஒரு வெட்ரன். அவருக்கு அதிவிசிஷ்ட சேவா மெடல், அதாவது AVSM அவார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவர் 16th லோக்சபா உட்பட பல முறை கர்வால் லோக்சபா கான்ஸ்டிடியூவன்சியை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இதோட இன்னைக்கான நியூஸ் எல்லாம் முடிஞ்சது. நீங்க படிச்ச கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? அப்போ டெலிகிராம்ல நடக்கிற நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இது டெய்லி நைட் 8 மணிக்கு நடக்கும். இது IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்லலாம். மாசம் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர் கவுண்ட் பண்ணி வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் கொடுப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறோம். பாய் எவ்ரிவன். பாய். கீப் ப்ரிப்பேரிங் வித் ஸ்கோர் கிளவர்.